ஹாய், ஐம் சாஸ்திரா. இந்த மூவில நான் ரேவதி கேரக்டர் பண்ணிருக்கேன். செகண்ட் லீட். ஸோ ரொம்பவே சந்தோஷம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க இது என்னோடது. ஸோ ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமா இருக்குது, நர்வஸா இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸ். கடைசியில தியேட்டர்ல போய் பாக்குறப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. இட்ஸ் குட் ஃபீல். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஆமா. மக்களோட பாம்பு எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் அது ஜஸ்ட் வேர்ட்ல நம்ம சொல்லிட முடியாது. இட்ஸ் எமோஷன். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பிலிம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஜஸ்ட் வேர்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இது. ஸோ ஏன் பார்க்கணும் மேம் மக்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்க. ரெட் லேபிள் வந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு டீசென்டான ஒரு ஃபேமிலி மூவியா நீங்க ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெட் லேபிள் பார்க்கலாம். நீங்க கிட்ஸோட கூட வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ஜாலி காமெடி எல்லாமே நேச்சுரலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது டெபியூ தான், எல்லாருமே இதுல டெபியூ தான். பட் ஆனா ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே ஃப்ரெஷருங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர். ஸோ சூப்பரா இருக்கும். மேம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் சார், அன்டைட்டில்டு மூவி இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது இன்னும் நேம்ஸ் எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மூவிஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. நம்மளால கெஸ் பண்ண முடியல. நம்ம ஒருத்தர் நினைப்போம்ல லைக் இதுவா இருக்குமோ அதுவா இருக்கும், பட் ஆனா அவங்க நடந்தது வேறையா இருந்தது. எங்கேஜிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. ரெட் டேபிள் வச்சிருக்காங்க மேம். ரெட் டேபிளுக்கும் அந்த படத்தோட கதைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சம்மந்தம் அப்படின்னு சொல்லலாம். லைக் அதுல இது பண்ற ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. காலேஜ் பேஸ் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. லைக் கேர்ள்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், பேசணும், அவங்கள எதனா பண்ணா தப்பா பேசினாலோ எதா பண்ணாலும் இதுதான்ப்பா பனிஷ்மெண்ட், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வில்லன் நல்லா பண்ணிருக்காங்க. பாண்டியன் சொல்ற ஒரு கேரக்டர் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு? ஹீரோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா நேச்சுரலா நடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மேம் ரெட் டேபிள் பாத்திருக்கீங்க, எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்கல இவ்வளவு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி ஒர்க் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஷுவலா எனக்கு ரொம்ப ரெட் டேபிள் சொல்லிருக்காங்க, படம் நேம் ரெட் டேபிள் வச்சிருக்காங்க. படத்துக்கும் அது கதைக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க. ஒரு மிஸ்டீரியஸ் கிரைம் மூவி தான் இது. சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வச்சிருக்காங்க ரெட் டேபிள். படத்துல த்ரில்லிங் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட். ஓவரால் உங்க ரேட்டிங்? ரேட்டிங் 5. படப்பம் ரெட் லேபிள் அப்படின்றதுக்கும் டைட்டிலுக்கும் கதைக்கும் ஆக்சுவலாக என்ன? டைட்டில் வந்து ப்ரொடக்ஷன்லையும் டைரக்டருக்கு எதாவது கேட்கல, எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கும் கதைக்கும் சம்பந்தமாக கேட்டால் அது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களோட இது எப்படி சொல்றதுன்னா ஒரு லவ் கிரைம் பேஸ்ட் மூவி, நல்லா இருக்கு, த்ரில்லிங்கா இருக்கு. அப்புறம் த்ரில்லிங்கா இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். ஹீரோட ஃபர்ஸ்ட் படம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஃபுல்லா எதுவும் குறை சொல்ற மாதிரிலாம் இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்கா நிறைய நாலேஜ் எப்படி சொல்றது, எல்லாமே நம்ம எப்படி பார்த்தாலும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஒரே ஸ்டோரிஸ் இருக்கலாம், செய்யலாம். ஆனா நம்ம அதை எப்படி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறோம்னு இருக்கு, அப்படி நல்லா தான் பண்ணிருக்கு. உங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்க ரேட்டிங் பண்றீங்க? நான் 7-8. மேம் படம் பாத்திருக்கீங்க, எப்படி மேம்? படம் நல்லா இருக்குங்க, பாக்கலாம். ஹீரோ நல்லா அடிச்சிட்டாரு. என்ன கதை ஆக்சுவலா உள்ள சொல்ல வராங்க? கதை வந்து இந்த படம் பாருங்க. இல்ல உண்மையினா என்ன சொல்ல வராங்க? இதை பேஸ் பண்ண ஸ்டோரி. காலேஜ் ஸ்டோரியா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரியே இல்ல, நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, நல்லா ஆசா காமிச்சாங்க. இப்ப இருக்கிற ஏதாவது லேட்டஸ்ட் விஷயத்துக்கு பாப்போம், எல்லாருமே பாக்கலாம். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் கண்டென்ட் எதனா எடுத்து பண்ணிருக்காங்களா? இப்ப ஒரு கால் தான் கேட்கறோம். பாக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. படம் த்ரில்லிங்கா இருக்கா மேம்? செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இன்னும் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நார்மலா போச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா போச்சு. வந்து ஜேர்னலே வந்து புதுசான ஜேர்னல் தெரியாது. இது எப்படி கனெக்ட் ஆகும்? எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா தெரியலையே. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ், ஆக்ஷன் சாங்ஸும் நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங் மெலிரா சாங் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. உங்க ரேட்டிங் மேம் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? நான் 8
ப்ரோ ரெட் ரேப்ல நீங்க நடிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை எனக்கு சான்ஸ் பண்ண நேரம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ படம் வந்து ஆக்சுவலாக நான் உள்ள ஒர்க் பண்ணும்போது எனக்கு படத்தில் என்ன கதை, எது கதை, என்ன ட்விஸ்ட், என்ன இதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப லேக்காக போயிட்டு இருந்தோம். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு சூப்பராக அப்படி இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்க. உண்மையாகவே சொல்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் இது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மக்களோட பாக்குறீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுறீங்க? சாரி, ஃபர்ஸ்ட் படம் வந்து உங்களுக்கு மக்களோட வந்து பாக்குறீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய பேர் நான் யூடியூப்ல அப்புறம் வந்து வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு பிக் ஸ்கிரீன்ல வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நான் அழுதுட்டேன். என் பேரெல்லாம் பார்த்தோமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்ட் பண்ணிருக்கே சொல்றீங்க. ஆமா, எங்க மூவி இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். சோ படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு அவுட்புட். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் படம். சோ எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒன் டைம் ஆச்சு தியேட்டர்ல வந்து பாருங்க எங்களுக்காக. உங்களுக்கு மக்களோட பார்க்கும்போது உங்க படத்துல எப்படி எப்படி எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஃபீல் இருக்கும்? ஆடியன்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறேன். ஹாப்பியா இருக்கு, அவங்க பாப்ஸ் பண்ணும்போது சீன்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவி அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாக்கணும். எங்க டீம்காக பாருங்க, எங்களோட எஃபர்ட்ஸ்க்காக பாருங்க. மூவி நல்லா இருக்கு, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. எல்லாரும் பாக்கணும். பார்த்தா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா இந்த ஒரு டிக்கெட் எடுத்து பாக்குறதுக்கான கண்டிப்பா நம்ம அந்த கண்டென்ட் இருக்கு, உள்ள பாக்கலாம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கேன். பிரஜன்ஸ் மூவி பண்றேன். படம் நல்லா இருந்தது. ஹீரோ சூப்பரா நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல த்ரில்லிங்கா போயிடுச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெண்டு எப்படி சொல்லியிருக்காங்க? படத்துக்கு கதைக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பளம் இருக்கு. படம் வந்து பாருங்க தெரியும். மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது. இது பார்க்க வந்து ரொம்ப போர் அடிக்காத, ஃபாஸ்டா போயிடுது. ஒரு டக்குனு அவ்வளவுதான் புரிஞ்சுச்சான்னு தெரியல. லாஸ்ட்ல ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு. ஓவராலா உங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு தருவீங்க? எனக்கு கண்டிப்பா ஒரு 9.5 தரும். நல்லா இருக்கு. எல்லாரும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. புதுசா எல்லாருமே நியூ ஆக்டர்ஸ் தான். ஸோ நல்லா இருக்கு. அவங்க பார்க்கலாம். நம்ம ரெட் ரேப்பும் பேர் வச்சிருக்காங்க. பேருக்கும் இந்த படத்துல இந்த கதைக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நமக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் ஒரு ட்விஸ்ட் காமிச்சிருக்காங்க. அதனால மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு? மியூசிக் படத்துல நிறைய மியூசிக் போட்டிருக்காங்க. பட் சாங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்க பார்க்கல. ஏன்னா நல்லா இருக்கு படம் பார்க்க. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? யார் நல்லா நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஹீரோயின் நல்லா பண்ணீங்க. செகண்ட் நல்லா பிடிக்கும். ஒருத்தர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கு. ஸ்டோரி எப்படி கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா கிரிப்பிங்கா படம் பார்க்க செக் படம் எப்படி யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாரும் புதுமுகமா பண்றாங்க. ஆனா புதுமுக மாதிரி தெரியல. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பாக்குற மூவியா இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா போர் அடிக்காம போகுது. நல்லா இருக்கு. உங்க ரேட்டிங் எவ்வளவு தெரியும்? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா தாராளமா பார்க்கலாம். நல்லா இருக்கு.